ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜெயா ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான சம்மருக்கு ஏற்ற தர்பூசணி ஜூஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த தர்பூசணி ஜூஸோட 2 பொருளை சேர்த்து ஹெல்த்தியான அதே சமயத்தில் டேஸ்டான தர்பூசணி ஜூஸை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமே. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 4லேருந்து 5 பீஸ் பாதாம் பீஸனை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அப்படின்னா நல்லா ஊறிடும். அடுத்து 1 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் போட்டு அதோடையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. சப்ஜா சீட்ஸு 20 நிமிஷத்துலேயே நல்லா ஊறிடும். இப்போது தனிப்பழம், காப்பழம் இல்லை அரைப்பழத்தை கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பீஸ் போட்டுட்டு அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் பிசின் நம்ம ஹெல்த்தில் ஹீட்னால் ஏற்படுற பாதிப்புகள்லேருந்து குறைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழம் அரைப்பழம் மட்டும் ஜூஸ் பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸ் ரொம்ப சேர்க்கக்கூடாது. 4-5 புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் ரொம்ப ஆட் பண்ணோம்னா ஜூஸ் புளிக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக ஊற்றினா போதும். இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சாச்சு. அரைச்ச வாட்டர்மெலன் ஜூஸை வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கங்க. வடிகட்டாமையும் சாப்பிடலாம். ஏன்னா இடையில விதையெல்லாம் அரைப்படாமல் குடிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி வடிகட்டிக்கங்க. இப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வாட்டர்மெலன் ஜூஸோட ஃபஸ்ட்டு பாதாம் பீஸுன்னு 1 டேபிள் ஸ்பூன், அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சது, ஒரு 4-5 ஐஸ் க்யூப்பு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாட்டர்மெலன் ஜூஸை ஊற்றிக்கங்க. இப்போது பாதாம் பிசின் சப்ஜா சீட்ஸோட வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது. பாதாம் பிசின் நார்ச்சத்து நிறைஞ்சது. இதே சமயத்தில் நம்ம உடம்புல தேவையில்லாத கலோரிலாம் இருக்கும். நீங்கள் இந்த ஜூஸை வீட்டில் செய்து குடிச்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 1 2 3 4